நைட்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம், சக்சஸ் பத்தி யோசிப்போம். ஆனா அதே 10 நிமிஷம் கழிச்சு அதே டெம்டேஷனோட அதே கில்ட்டோட திரும்பி திரும்பி அந்த டிராப்புக்குள்ள போய் விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ஜென்ரேஷன்ல மோஸ்டா யங் மென்ஸும் இப்ப வர வர சின்ன பசங்க டீனேஜர்ஸும் ரொம்ப இந்த டிராப்புக்குள்ளவே மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த டிராப்ல இருந்து வெளியே வர இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிராப்ல நிறைய பேர் யங் மென்ஸ் டிராப் ஆகுறதுக்கு என்ன சைக்காலஜி இது பின்னாடி இருக்கு, இதோட விளைவுகள் வந்து நமக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகும், இதனால நம்ம ஃபியூச்சர் வந்து எவ்வளவு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லஸ்ட் வந்து உங்களோட எனிமி கிடையாது. அது வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்கறனால உங்களை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நெருப்பு வந்து உங்க வீட்டுல சமைக்கவும் யூஸ் ஆகும், அதே நெருப்பு உங்க வீட்டை வந்து அழிக்கவும் யூஸ் ஆகும். நீங்க அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியா ஃபார்ம் ஆகி இருக்கும். இதே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம உங்க கை மீறி போயிருச்சுன்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் போய் வந்து முடியும். 2026ல ஒரு ஆவரேஜான பாய் வந்துட்டு காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அவன் கண்ணுல வந்து போனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த போன்ல அதிகபட்சம் என்ன பார்ப்பான்? ரீல்ஸ் பார்ப்பான். அந்த ரீல்ஸ்ல என்ன வருது? ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் எடிட்ஸ் வருது. ஒரு கோல் நோக்கி போறானா அது டிஸ்ட்ராக்ட் ஆகி போறதுக்கு என்னென்ன ரீல்ஸ் வந்து தேவையோ அது எல்லா ரீல்ஸுமே இன்ஸ்டாகிராம்ல காட்டும். இப்படி பண்றதுனால டோபமைன் வந்து ஓவர் டோஸ் ஆகி ரியலான கேர்ள்ஸை வந்து அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியவே தெரியாது. ஒரு ரியலான கேர்ள்ஸை வந்து அவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்படி பார்த்து பார்த்து அவனுக்கு மைண்டில் வந்து அடிக்ட் ஆகிறனால அந்த அடிக்ஷன் வந்து திரும்ப திரும்ப எனக்கு அந்த ப்ளஷர் வேணும் 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 வேணும்னு வந்து அவன் மைண்டுக்குள்ளே சொல்லி சொல்லி அது வந்து கடைசியில் லஸ்டாக ஃபார்ம் ஆகி அது வந்து உங்களோட பெரிய டேமேஜை வந்து கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல விட்டுரும். இது வெறும் கண்டென்ட் இல்லை, இது ஒரு ரியாலிட்டி செக்காக நான் ஒரு சர்வேல பார்த்தப்ப தமிழ்நாட்டில் மட்டும் 471 ரேப் கேஸ் இருக்கு. போக்சோ கேஸ் வந்துட்டு 7000 கேஸ் இருக்கு. இது ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் ஒரு கேர்ளோட ஃபியர் இருக்கு, ஒரு பேரண்ட்ஸோட பெயின் இருக்கு, அந்த பொண்ணோட லைஃப் வந்து ஒரு ட்ராமாவா ஆகி போய் நிற்கும். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒரு அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ் வந்துட்டு அவன் சின்ன வயசுல இருந்தே வர்றதுனால தான் அது வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இதான். இது வந்து டோபமைன் வந்து ஒரு மனுஷங்களுக்கு இதெல்லாம் வர்றதுதான். ஆனா இதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம அது மீறி உங்க கையை விட்டு போறப்பதான் தெரியுது அது வந்து இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கும். மோஸ்ட் மென்ஸ் அண்ட் பாய்ஸ் தான் இது வந்து என்ன நினைக்கிறாங்க, லஸ்ட் வந்து நார்மல் தானே ப்ரோ, எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எல்லா மனுஷங்களுக்கும் இது இருக்கிறதுனால தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட ஹிடன் டேமேஜை பத்தி உங்களுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப 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 டவுன் ஆகும். உங்க மைண்ட் வந்து வீக் ஆகும். அப்படி வீக் ஆகிறதுனால உங்களால எதுலையுமே ஃபோக்கஸே பண்ண முடியாது. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது வந்து உங்களால பண்ணவே முடியாது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினே இருக்காது. நீங்க வந்து இந்த லஸ்ட் வந்து உங்க கண்ட்ரோல் விட்டு போறப்ப நீங்க என்னதான் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு ரோட் மேப் போட்டு நான் இந்த ரோட் மேப்ல போய் இந்த சக்சஸ் டெஸ்டினேஷன் அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த லஸ்ட் வந்து உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட தவறான பாதையில கொண்டு போய் விட்டுரும். இதுதான் நடக்கும். மூணாவது வந்து உமன் வந்துட்டு உங்க கூட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாவே நினைச்சுக்க மாட்டாங்க. அது ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க லஸ்ட் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நீங்க வெறும் உமன்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிச்சீங்க, உங்களோட கேஸ் வந்து மாறும். ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது கேர்ள்ஸ் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க வெறும் ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கே. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபியர் இருக்குன்னா அதெல்லாம் எதனால? இந்த அன்கன்ட்ரோலபிள் லஸ்ட் தாட்ஸ்னாலதான் வருது. இப்படி நம்ம ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து இப்படி வெறிக்க பாக்குறது இல்ல, அதுல என்ன இருக்குன்னே எனக்கு புரியல. ஆனா வந்துட்டு இப்படி இருக்கனால அந்த பையனோட லைஃபும் கடைசியில கொண்டு போய் டேமேஜ் ஆகுறதுங்கிறத நான் திருப்பி சொல்றேன். இந்த லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டோன்ட் ஸ்டே அலோன் டூ லாங். நீங்க வந்து தனியா இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ஏதாவது தப்பா தோணிக்கிட்டே இருக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே இந்த பிளஸரை தேடி உங்களுக்கு வந்து போக சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் பேட் ஹேபிட்ஸ்க்கும் இந்த லஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க இந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து கூட வெளியே வந்துடலாம், ஆனா இந்த லஸ்ட்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அந்த தாட்ஸை வந்து உங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸாஸ்ட் யுவர் பாடி.
உங்கள் பாடியை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போங்க, ரன் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுங்க, பழகுங்க, நல்ல விதமான யோசனைகளை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே more than 30% of your uncontrollable thoughts will be destroyed. தேர்ட் ஒன் வந்துட்டு மேக் யுவர் பிக்கர் கோல். நீங்கள் ஒரு பெரிய கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகணுன்னாலும் பரவாயில்ல, அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆக நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போக 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 அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகிறதுன்னு தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குன்னு தவிர தேவையில்லாத தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரவே வராது. மைண்ட் செட் தட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். உங்கள் மைண்ட் செட் வந்துட்டு இதை நான் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம எதுக்கு டிசிப்ளினாக மாறுறதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் வந்துட்டு இந்த லஸ்ட் வந்து இருந்தால் இந்த பர்பஸ் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் ஆயிரும், நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியாதுங்கிற நினப்பு வரணும். அப்படி நினப்பு வந்துச்சுனாவே நீங்கள் வந்து அந்த லஸ்ட்டு பக்கத்து போகவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் வச்சு அந்த கோலுக்காக நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது தேவையில்லாத அந்த லஸ்ட்டு கால் லஸ்ட் தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெம்டேஷனாக வந்துச்சுன்னா ஃபோனை தூக்கி போட்டுருங்க. ஃபோனை தூக்கி போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் டீயை குடிச்சிட்டு வரலாம். அப்படி வந்தாலே உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.